小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，也不成面，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。யார் இவதான் நம்ம வீட்டுக்கு வருங்காலத்துல மருமகளா வரப்போற பொண்ணா? நீங்க தான் ஸ்வேயாவோட அத்தையா? ஆமா, நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. அம்மா ஷோ, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் தேநீர் கொண்டு வா. உத்தரவு எஜமானி அம்மா. இங்க பாருங்கம்மா, உங்க முன்னாள் மருமக இங்கதான் இருக்கா. என்னாச்சு உங்களுக்கு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அச்சுச்சோ, ஆமா மறந்துடுச்சு. நம்ம சூய வந்திருக்கா. மகனே யார்? சூயவும் அவ தம்பியும் வந்திருக்காங்க. விருந்தாளிங்களை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டு. சரி, நானும் உங்க கூட வரேன். நீ என் கூட வா. இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க, என் கூட கொஞ்சம் பேசு. என் கூட வா, வெளியே போய் பேசலாம். வா, கொஞ்சம் தேநீர் குடி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஐயோ அத்தை, என்னாச்சு என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல. அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்களே, எனக்கு என்ன ஆயிட போகுது? இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டீங்கன்னா, ஒரு குடும்பமா ஆனீங்கன்னா, அப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். சரி அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் தெரியாம தேநீரை தட்டி விட்டுட்டேன். ஜூயே அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்ல. எனக்கும் தளபதிக்கும் திருமணம் நடக்க போகுது. அது சம்பந்தமா நிறைய பேசணும். என்ன தளபதி, சரிதானே? நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க அவசரத்தை பார்த்தா ரொம்ப நாளாவே அவர் மேல ஆர்வத்தோட இருக்கீங்க போல. அட, என்ன காரியம் பண்ற நீ? கோவப்படாதீங்க அத்தை, முதல்ல துணியை மாத்திக்கோங்க. போலாம். தளபதி, தளபதி. ஷீஷவ் நாட்டு இளவரசியின் ஆஷி ஒழுக்கமே இல்லாதவ போல இருக்கு. இப்படிப்பட்டவகிட்ட விட்டு கொடுக்கறதா? அவங்களுக்கு ஸ்வேயாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா நீ இப்ப கூட அந்நியர்களுக்காக பறிஞ்சு பேசுறியே. அதனாலதான் அவன் நம்ம தலைமையில ஏறி ஆட்டம் போடுறான். ஆனா அத்தை, இப்ப கூட உங்களுக்கு என் ஞாபகம் இருக்கே. மயக்கத்துல இருந்து நீங்க கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் நீ நல்லவளா கெட்டவளான்னு என் கண்களால பார்க்க முடியலனாலும் என் மனசால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. நான் கண்ணு விழிக்காம சில மாதிரி கிடந்தப்ப நீதான் ஒவ்வொரு நாளும் என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா. அசையாம கல்லு மாதிரி கிடந்தாலும் நீ காட்டின அன்பு என் மனசுக்கு எதமா இருந்தது. திரும்ப வந்துடுமா சூயே, இங்க திரும்ப வந்துடு. இந்த ஷூ மாளிகை இதுதான் நீ வாழ வேண்டிய வீடு. என்னால முடியாது, ஏன்னா ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என்ன தாமதம் ஆயிடுச்சு? அவங்க 2 பேருக்கும் தான் இன்னும் கல்யாணமே நடக்கலையே. நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கவலையே படாத. விருப்பப்பட்ட நேரத்துல நீ சுவத்துல ஏறிக்கலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டோம். குழந்தை மாதிரி துள்ளி விளையாடலாம். நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவை சொல்லு. எல்லாருக்குமே இதுதான் பொதுவானது போல இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறமா
தோல்விங்கிற பயம் மனசுக்கு வருது. காயப்படுத்திடக்கூடாதுங்கிற பயம். நாங்க இத்தனை பேர் உனக்கு துணையா இருக்கோம், அவளால எப்படி உன் மனச காயப்படுத்த முடியும்? இங்க பாரு, அவ சிரிப்ப பார்த்து ஏமாந்துடாத. அது மட்டும் இல்ல, யார் இத பத்தி அரசர்கிட்ட பேச போறான், அதுக்குள்ள உன் நம்பிக்கையை விட்டுடாத, சரியா? நம்ம ஷூ குடும்பத்தோட கௌரவம் இன்னும் பல தலைமுறைகளுக்கு நிலைச்சு நிக்கணும். அதுக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கணும். உன்னை திரும்ப இங்க கூட்டிட்டு வர என்னால முடிஞ்சதை செய்வேன். அவ தானாவே தான் இங்க வந்தா. நமக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சிக்கலை உருவாக்க தான் இங்க வந்திருக்கான். அவ திட்டம் போடுறான்னு உங்களுக்கு தோணலையா? அவ அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இது என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கே பாதுகாப்பா இருக்கீங்க? அரசரோட உத்தரவை மீற போறீங்களா என்ன? என்னது அரசரா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அரசர் என்ன பார்க்க மறுக்கிறாரே, அதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது எனக்கு எப்படி தெரியும்? என்னால அரசரை கட்டுப்படுத்திட முடியுமா? நீ நினைச்சது அடைய என்ன வேணாலும் செய்வ. இது ஒன்னும் புதுசு கிடையாதே. அப்படின்னா உங்களோட பார்வையில நான் அவ்வளவு தீவலா போயிட்டேனா? நட்சத்திரம், நானும் தளபதியும் திரும்ப சேர்றதுக்கு ஏதாவது திட்டத்தை உன் மனசுல யோசிச்சு வச்சிருக்கியா? நீங்க சேர போறீங்கன்னு யார சொன்னது? உனக்காக விளக்கம் கேட்க தானே கூட்டிட்டு வந்தேன். ஒரு தவறை இன்னொரு தவறால சரி செய்ய முடியாது. உனக்கு யாராவது ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்து ஆனா அப்பா உன்னை சேர விடாம தடுத்தா நீ என்ன பண்ணுவ? பின்விளைவுகள் என்னன்னு முதல்ல உட்காந்து யோசிப்பேன். நிலைமை கைய மீறி போகுதுன்னா எனக்கு பிடிச்சவங்களோட நான் ஊரை விட்டு ஓடி போயிடுவேன். கை நிறைய பணத்தோட தான் போவேன். ஆனா உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது பணத்தை பத்தி என்ன கவலை? அது இல்லாம பணம் இல்லனா கல்லு மண்ணா தின்னு வாழ முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ எப்பவுமே புத்திசாலியா தான் இருக்க. என்கிட்ட இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்? சிகப்பு புத்தகத்தோடைய இரும்பு முதிரையை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேனே. நன்றி தெரிவிக்கிற விதமா பெரிய பெரிய வீரர்களுக்கு அப்பா இது கொடுப்பார்ல. இது செல்வத்தை காப்பாத்துறதோட ஆபத்து நேரத்துல இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். சரியா சொன்ன. அதே மாதிரி தான் இதுவும். இதனுடைய பான்ஷாங் மற்றும் ஃபான்லோடைய முதிரை மாதிரி. இந்த முத்திரையை காட்டினா போதும், எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து நமக்கு சேவை செய்வாங்க. இன்னொன்னு தெரியுமா, இது எங்க கொண்டு போய் யார்கிட்ட காட்டினாலும் சரி, தேவையான பணம் கிடைக்கும். நிஜமாவா? எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணுமே. இது வேணுமா? தர முடியாதே. வேணும்னா ஒருவேளை. என்ன என்னன்னு கொஞ்சம் சொல்ல. நான் தான் உன் மனசுக்கு பிடிச்ச நபர்னு நீ ஒத்துக்கிட்டீன்னா. என்னடா கனவு கண்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். இந்தா. எனக்கு எதுக்கு இத? நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வச்சுக்கோ. நீ இருக்கிறதே எனக்கு போதும். எனக்கு கல்யாணமா? இல்ல இது உனக்குதான். எனக்குலாம் வேண்டாம். இளவரசி ஒரு நிமிஷம். வேண்டாம். இது உனக்குதான். ஒரு நிமிஷம். எனக்கு புதுசா வேணும். நீ உங்க நாட்டுக்கே போயிடு. என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் நீங்க அவளை மட்டும் விரும்புறீங்க? அப்படி அவகிட்ட என்ன கண்டீங்க? அது உனக்கு தேவையில்லை. நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாது. எதுக்காக என் மனசை காயப்படுத்துறீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். என் அப்பா உங்களால கொல்லப்பட்டாரு. ஒரு நகரமே அழிஞ்சுது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ நீயா பேரு, எப்பவும் என்னோட எதிரியா பேரு. போர் முடிஞ்சு போச்சு. இது அமைதிக்கான காலம். கடந்த காலத்தை மறந்துட்டு வாழ வேண்டிய காலம். நாஷே, உன்னை நீயே ஏமாத்திக்காத. நீயும் உன்னோட சகோதரனும் பெண் அடிமைகளுக்கு பிறந்தவங்க. அன்னைக்கு நீ உதவுனது உண்மைதான். ஆனா நீ ஒன்னும் காரணம் இல்லாம செய்யல. அதுல அரசியல் ஆதாயம் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லனா ஆயிரக்கணக்கான இளவரசிகளையும் தாண்டி நீ இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்க முடியாது. இது பொறாமையா இல்ல சந்தேகமா? நீ இதை எப்படி வேணாலும் வச்சுக்க. உண்மை என்னன்னு உன் மனசுக்கு தெரியும். நீ அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்ச. உன் கௌரவத்துக்காக நான் இதை சொல்லல. ஆனா அதையே காரணமா வச்சு எல்லாரும் ஏமாத்தலான்னு நினைக்காத. மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. உங்களுக்கு இந்த காயம் ஞாபகம் இருக்கா? நான் பொய் சொல்றவளாவே இருந்தாலும் எந்த ஒரு பொண்ணும் இந்த விஷயத்துல பொய் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை உண்மையா காதலிக்கலன்னு நினைக்கிறீங்களா? தளபதி,
நீங்க எனக்கு சொந்தமாகணும். இளவரசி இது உனக்கு தான், எடுத்துக்க. எதுக்கு நான் தேவையில்லாம வேண்டாம் ஓட்டிக்கிட்டு இருக்க? சூயே, சூயே, சூயே நில்லு. எதுக்கு பின்னாடியே போற? அதான் உனக்கு சீஷாவ் சம்பந்தம் கிடைச்சிருச்சு. அதை நீ நினைச்சாலும் மாத்த முடியாது. குடிச்சது போதும் இளவரசி. ரொம்ப குடிக்கிறீங்க. நடுராத்திரியில இவ்வளவு குடிக்க கூடாது. நீ வந்துட்டியா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்ன நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இதை விட தரமான மதுபானம் குடிப்பேன். எனக்கு புரியுது. நானும் அவரும் இன்னைக்கு எல்லையை மீறிட்டோம்ல. என்ன மன்னிச்சிரு. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ என்ன ஒரு தோழியா தான் பார்த்திருக்க. எனக்கு அடிக்கடி உதவி செஞ்சிருக்க. ஆனா தளபதி பத்தி யோசிக்காம இருக்க முடியல. எனக்கு முன்னாடியே நீ தான் அவரை சந்திச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது மட்டும் கிடையாது, அவர் தான் உன் எதிர்கால கணவர்னு தெரியும். ஆனா என்னால அவரை பத்தி நினைக்காம இருக்க முடியல. என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன குடிக்க விடு. போதும், நிறுத்து. போதும், நிறுத்துங்கிறல்ல. போதும், குடிக்கிறத நிறுத்துன்னு சொல்றேன். இது நீ கடமைப்பட்டதுக்கான அடையாளம். இது தளபதிக்கான அடையாளம். இது அடைக்க முடியாது. நாஷி, உன்னோட காயத்தை குணமாக்க நான் மருந்து போட்டு விட்டா என்னோட நன்றி கடன் குறையுமா? தேவையில்ல. குறிப்பா இந்த காயத்துக்கு இது என்னோட வாழ்க்கை. எனக்கும் அவருக்குமான கடந்த காலம். இது பார்க்க அசிங்கமா இருக்கலாம், ஆனா இது இருக்கிறதால அவர் என்னை எப்பவுமே நினைவுல வச்சிருக்கலாம். இது முரட்டுத்தனமா தெரியல. வேண்டாம், விட்டுரு. உனக்கு இதெல்லாம் புரியாது. அவர்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கே வந்துட்டாரே. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது என்னைக்கும் மறக்க மாட்டேன். இனிமே உனக்கு தொல்லையா இருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. சீக்கிரம் கொண்டு வா. தளபதி, இது முன்னாள் அரசர் நம்ம சுய குடும்பத்துக்காக கொடுத்தது. இது பல தலைமுறைகளுக்கு நம்மளை காப்பாத்த வழங்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், இது இருந்தா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அரசரே நினைச்சாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியும். ஆனா இதை பயன்படுத்தினா நம்ம அரசரால நான் இந்த திருமணத்தை செஞ்சுக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அதுதான் எனக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய ஆயுதத்தை. இங்க பாரு நண்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நானே மாளிகைக்கு போறேன். உங்க உத்தரவுப்படியே செய்றேன். ஆசிரியர் அவர்களே, என்னாச்சு உங்களுக்கு? இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தான் எழுந்துறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, சின்னதா ஜலதோஷம், அவ்வளோதான். ஓஹோ, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கியோ?
ஆமா, ஏதோ கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இந்த குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்க வந்தேன். வானத்துல முழு நிலவு இருக்கு, அதனால நான் இப்ப தூங்க முடியாது. இந்த பொண்ணுக்கு அந்த மருந்து கொண்டு வந்து கொடுத்தோங்க. உத்தரவு பிரபு. நீ இன்னும் ஒரு தடவை மட்டும்தான் உருமாற முடியும். அதை நினைச்சு பயந்து போயிருக்கியா? இளவரசி இந்தாங்க. நன்றி. எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்த? ரொம்ப நேரத்துக்கு ஏதாவது நல்லா தூங்குற மாதிரி மருந்து இருந்தா சொல்லுங்களேன். அந்த நாஷி இளவரசி நல்லா தூங்கணும், அப்பதான் அவ காயத்தை குணப்படுத்த முடியும். அதோ அந்த 2வது அடுக்குல இருக்கு, நீ போய் எடுத்துக்கப்போ. உங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது டாங்ஷி. எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம், லியோங்ன்ற வயசானவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? லியோ நான் சொன்னேன். என்ன விஷயம்? அவரு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. ஒருவேளை என்னை குணப்படுத்துறதுக்கான வழி அதுல இருக்கலாம். ஆனா அந்த புத்தகத்தோட 2வது பகுதி தான் என்கிட்ட இருக்கு. அந்த பேர்ல வயசான ஒருத்தரா? எனக்கு தெரியலையே. ஆனா ஒன்னுச்சுயே, இது என்னோட ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அடுத்த முறை அந்த புத்தகத்தை மறக்காம என்கிட்ட கொண்டு வந்து காட்டு, சரியா? சரி, நான் கொண்டு வந்து காட்டுறேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி, பார்க்கலாம். தூங்கி வழியாதீங்க. நீ கேட்ட மதுபானம். எனக்கு போதும். என்னை மன்னிச்சிரு. உன்னோட காயத்தை குணப்படுத்த எனக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. தளபதி ஸ்வே, எதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? மன்னிக்கணும் அரசே, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு நீங்க முடிவு பண்ண திருமணத்தை நிறுத்தி வைக்கணும். இந்த விஷயத்துக்காக தான் என்ன பார்க்க வந்தியா? ஏற்கனவே நடந்த உன் திருமணம் தான் முறிஞ்சு போச்சு. இப்ப இந்த திருமணத்தை பத்தி உலகத்துக்கே தெரியும். இப்ப இந்த உறவை முறிச்சுக்கிட்டா உனக்கும் நம்ம நாட்டுக்கும் அவப்பெயர் ஆயிடும். இந்த குற்றத்துக்காக மரண தண்டனை கொடுங்க. எனக்காக நீங்க இதை ஏத்துக்கலனாலும் இதுக்காக ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன? இது உங்க தந்தையோட கட்டளை. என்ன தைரியம்? என் முன்னோர்கள் கொடுத்த அதிகார முத்திரையை கொண்டு வந்து மிரட்டுறியா? அரசரே, மாமன்னர் ஜூசைடன் இந்த அதிகார முத்திரைய என் முன்னோர்களை கௌரவிக்க கொடுத்தாரு. எங்க மேல இருந்த நம்பிக்கை, எங்க பரம்பரை விசுவாசம், அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஆனா இந்த திருமணம், இது ஷூ குடும்பத்து முன்னோர்களுக்கு பெரிய அவமானமாயிடும். என் அண்ணன், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில நான் நாஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நியாயமாகுமா? இது அரசியல் திருமணமாக இருந்தாலும் என் முன்னோர்களை அவமதிக்கிறதா தான் இருக்கும்.
அரசரே, உங்ககிட்ட மன்றாடி கேட்கிறேன். ஷூ குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த திருமணத்தை ரத்து செய்யுங்க. என் நிலைமை தெரிஞ்சும் இப்படி பேசுறியே? ஒருவேளை ஷீஷா இதுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்கன்னா அப்ப நான் போர்க்களத்துக்கு போவேன். உங்களுக்காக உயிர் தியாகம் செய்வேன். வாக்கு கொடுக்கிறேன். ஷூ ஐஜிங், அரசு கருவூலம் இருக்கிற இந்த நிலைமையில போர் நடத்த முடியாது. நீ ஒரு தளபதி. அவளை இப்போதைக்கு பேருக்காவது கல்யாணம் பண்ணிக்கோயேன். ஸ்வே குடும்பத்துக்கு நல்ல வாரிசு வேணும்னா கூடுதலா பல பெண்களை நானே உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன். அரசரே, ஒவ்வொரு முறை நான் போர்ல ஜெயிக்கும் போதும் உனக்கு பரிசா என்ன வேணும்னு கேட்டு இருக்கீங்க. ஆனா நான் எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக என் கோரிக்கையை ஏத்துக்கிட்டே ஆகணும். என்ன தைரியம்! நான் இவ்வளவு சொல்றேன். இந்த அதிகார முத்திரைய பாதுகாப்பா வச்சுக்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நாட்டோட அமைதிக்கு பங்கம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தளபதிக்கு நான் மட்டும்தான் ஒரே அடிமையா இருந்தேன், ஒரே தோழியாவும் இருந்தேன். அப்படின்னா இது உங்க 2 பேரோட காதலுக்கான அடையாளம்ல? ஜூயே என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னா? அதான் எனக்கும் புரியல. அவங்க மனநிலை சரியில்லை போல. ஜூயே. தளபதி இல்லைங்க, நீங்க போக கூடாது. இது அத்துமீறல். டாயோ, கொஞ்ச நேரம் வெளியேறு. ஜூயே, இன்னைக்கு நீ பார்த்தத தவறா புரிஞ்சுக்கிட்ட. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இது இளவரசியோட அறை. நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது. உனக்கு என்னதான் ஆச்சு? உன் பதவி திமிர காட்டுறியா? அப்ப சரி, மாளிகைக்குள்ள கடத்தல்காரங்க வந்திருக்காங்க. அதான் சோதனை போட வந்தேன். நான் தான் அது. நான் தான் உன்னை கடத்த வந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இது நாஷியோடது தானே? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ திரும்ப அவ்வளவு நம்புறியா? பாலைவனத்து பயணம், ஓனாயோட கொலை முயற்சி, இது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுங்க. எல்லாமே நடந்தது. ஆனா அதுக்காக நான் அவளை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததும் இல்ல, கொடுக்கவும் மாட்டேன். ஏதோ எனக்காக தான் நீங்க அவளை வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. என் மனசுல நீ இருக்கிறதுனால தானே உன்னை தேடி வந்தேன். நாஷி எனக்கு ஒரு நல்ல தோழி. அவ எனக்கு உதவி செஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் கூட நாம ஒண்ணு சேர்ந்தோம்னா அது நியாயமா இருக்காது. இதுல என்ன நியாயம் தருமோ? ஜூயே, கொஞ்சம் அமைதியாரு. எனக்கு புரியுது, நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். இதை நானே சரி செய்யறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் மேல நம்பிக்கை வைக்கணும். மத்தவங்க சொல்றத நம்ப கூடாது. புரியுதா? என்னால முடியாது. நீங்க தானே ஆரம்பத்துல திருமணத்தை முறிச்சுக்க அரசர்கிட்ட பேசலான்னு சொன்னீங்க. நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்னு. ஆரம்பத்துல நீங்க விவாகரத்து கேட்டீங்கல்ல, இப்பவும் நேரடியா கேட்டுட்டு போங்க. நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். அதோட இப்ப பொறுமையா இருக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நான் உங்க வாழ்க்கையில இல்ல. திறவுகோல்ல எனக்கு தேவைப்படாது. ஏன்னா இனிமே நான் இதை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்காக? நம்ம விதியே இதுதான் போல இருக்கு. நான் இதை போட்டுக்கிட்டு நடந்து வர சத்தத்தை கேட்டா நீங்க பயந்து ஓடுவீங்க. ஆனா இப்பெல்லாம் எனக்கு உங்களை விட்டு பிரிய தோணல. நான் உங்க கூடவே தான் இருப்பேன்.
நீங்க என்னோட சிறைக்குள்ள இருப்பீங்க, தப்பிக்கவே முடியாது. இதுதான் என்னுடைய சிறை. நான் இதுக்குள்ளதான் இருப்பேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னாச்சு? ஒரே நிமிஷத்துல எல்லாம் மாறி போச்சா? இதோட உரிமையாளர்கிட்டே கொடுத்துருங்க. நல்லது, நான் கிளம்புறேன். தளபதி, தளபதி, இளவரசியாரே, அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கும் தளபதிக்கும் நடுவுல எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீ எதுவும் பேச வேண்டாம். எங்க தளபதி ரொம்ப நல்லவர். ஆனா பாவம், அவருக்கு நேர்மையா இருக்கிறது தப்புன்னு தெரியல. உங்களுக்கு விஷயம் தெரியுமா இளவரசி? அவரோட தாத்தா ஒரு மிகப்பெரிய வீரர். அதனால அப்போ இருந்த அரசர் அதிகார முத்திரையை கொடுத்தாரு. அது சுய குடும்பத்துடைய ஒரு சொத்து மாதிரி. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அதை பயன்படுத்தினா அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். ஆனா முதல் முறையா தளபதி அதை பயன்படுத்தி அரசர் கொடுத்த உத்தரவை திரும்ப வாங்க சொல்லிருக்காரு. எவ்வளவோ பேசி பார்த்தாரு. அவர் அரசர்கிட்ட போய் பேசினாரா? அரசர்கிட்ட முதல்ல இருந்து பேச முயற்சி பண்ணாரு. மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் தான் பார்க்க மறுத்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தாமதமா வந்தோம். தளபதி அதிகார முத்திரையை பயன்படுத்தினாரு. அரசரை சந்திச்சாரு. உங்களை திரும்பவும் அவருக்கே வேணும்னு கேட்டாரு. ஆனா அப்பவும் அரசர் அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாரு. ஏத்துக்கல. உங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்கும் சொந்தக்காரங்களாயிட்டாங்க. ஏய், என்ன பண்றீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து நீ எங்க போனாலும் நீ இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடும். என்ன நீங்க திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? நானும் வழி தவறி போயிட்டேன். என் அப்பா என்ன திரும்பவும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூயே, என்னைக்காவது ஒரு நாள் என் அண்ணன் விஷயத்தினால என்ன அரசு ஒதுக்கிருச்சுன்னா அப்ப நீ மட்டும்தான் எனக்கு துணையா இருப்ப. உனக்கு பயமா இருக்கா? நீங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் பயப்படவே மாட்டேன். சந்தோஷம். எனக்கும் இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாரும் இல்லை.
现没什么，不过是转变，你会怎么选？若重来一遍，是会清醒还是凭直觉？花瓣片片，泪眼渐渐清自நில்லு, எங்க போற?在指尖的温柔怎么以我就灭？秋风绵绵，离愁点点，面自落明月。ஜூயி, நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் எப்பவுமே என் மனசுல இருப்ப.两拨时间，繁华万千，心字最难填。原本清晰的流年，怎么以我就灭？撩人诗篇，似尽风月，口字最难。அவ எதுக்கு இங்க வரப்போறா? நான் நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்வேயா, ஜூயி, நிஜமாவே இது நீயா? என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஸ்வேயா, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். நான் இந்த மாதிரி உங்க பக்கத்துல படுத்து உங்களை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நேரம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? என்ன அவசரம், இங்கே இரு. உங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே? காலம் புறாவும் கூட இருக்கணும், அது உன் நேர்மையான முறையில. ஆனா அப்பா கொடுத்த உத்தரவை வாங்கிக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் நாஷியும் இதுல இருந்து பின்வாங்க மாட்டாளே. அது எனக்கும் தெரியும். அதனால நாம கொஞ்சம் அத்துமீறி தான் போகணும். என்னது அத்துமீறணுமா? ஆமா ஜூயி, என்னை பாக்குறதுக்காக நீ திருட்டுத்தனமா வந்திருக்க. இதுவே அங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். நான் இப்போ சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசருக்கு இந்த விஷயம் முழுசா தெரியறதுக்கு முன்னாடி நீ என்னோட மனைவியா ஆகணும். அப்பதான் அதிகார முத்திரையை பயன்படுத்தி நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இங்க பாரு ஷூயே, நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். தேவைப்பட்டா நாம ஓடி போக வேண்டியிருக்கும். இல்ல வேண்டாம். நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்க, காலையில எழுந்திரிச்சு பார்த்ததும் அப்போ உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்கன்னா? உன்னை பார்த்ததும் போதை தெளிஞ்சிருச்சு. ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்காக
கையெழுத்திட்டு வரைகிறேன். கையெழுத்திட்டு வரையணுமா? இது கையெழுத்து, இது வரையறது. இப்ப எதுக்காக சிரிக்கிற? தயவு செஞ்சு தூங்குங்க, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条黏人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。